அன்பான குட்டி நண்பர்களே, கடலோரத்துல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு தனியா உக்காந்து கடல பார்த்து அழகான கவிதைகள் எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா, அவன் கொஞ்சம் தனிமையா உணர்ந்தான். அப்போ கடல்ல இருந்து ஒரு அதிசயம் வந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா, ஜொலிக்கும் நீல நிறத்துல. ஒரு பெரிய மாயாஜால கடல் குதிரை. ஆமா, ஒரு கடல் குதிரை. அது மெதுவா தண்ணியில இருந்து மேல வந்து இந்த பையன பாத்துச்சு. பையனுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த கடல் குதிரை ஏன் மேல ஏறிக்கோன்னு சொல்ற மாதிரி தலையாட்டுச்சு. அந்த பையனும் பயப்படாம அது மேல ஏறிக்கிட்டான். வானத்துல பறக்கிறத போல அந்த கடல் குதிரை அவன் மேல ஏறி பறக்க ஆரம்பிச்சது. அவங்க 2 பேரும் கடலோரத்தையும் மேகங்களையும் தாண்டி வேகமா போனாங்க. இந்த சாகசம் அவனுக்கு பது கவிதையா தெரிஞ்சிச்சு. கடலுக்கு அடியில ரொம்ப பழங்காலத்துல இருந்த அழகான சோழர் காலத்து நகரம் ஒண்ணு இருந்துச்சு. அங்க ஒரு ஒளி வீசும் சுருளை அந்த பையன் பார்த்தான். ஒரு குட்டி கடல் தேவதை கிட்ட இருந்து அந்த சுருளை வாங்கிக்கிட்டான். அந்த சுருள்ல நிறைய பழைய தமிழ் கவிதைகள் இருந்துச்சு. தன் கவிதைகள் மாதிரி இந்த உலகத்துல இன்னும் எவ்வளவு அதிசயங்கள் இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இனிய நண்பனான கடல் குதிரைக்கு நன்றி சொல்லிட்டு படுக்கைக்கு போனான். நீங்கள் எல்லாரும் புது கனவுகளோட நிம்மதியா தூங்குங்க செல்லங்களே. இனிய இரவு